பாலிட்டிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. ஈரான் அமெரிக்கா மோதலானது இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இப்பொழுது ஓரளவுக்கு அந்த போர் நிறுத்தம் கிட்ட நெருங்குது அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க கடற்படை இந்திய கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 3 இந்தியர்கள் இறந்திருக்காங்க. ஸோ இந்தியா கூட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அமெரிக்கா தூதரத்தை எச்சரிக்கிறாங்க, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பெரிய ஒரு லீடர் அப்படின்னு மோடி அவர்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாஜகக்காரங்க. ஓகே ரைட், பெரிய லீடர், ஓகே நம்மளுடைய பிரதமர் பெரிய லீடராக இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. ஆனால் இந்தியர்கள் தாக்கப்படும் பொழுது, இறக்கும் பொழுதுலாம் சைலண்ட்டாக இருக்கார் மோடி அவர்கள் அப்படின்னும் பொழுது, ஸோ என்ன பெரிய லீடர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதும்ல. இதுக்கு முன்னாடி கடைசியாக அமெரிக்க தூதரகத்திலேருந்து அதிகாரிகளை அழைத்து இது மாதிரி நீங்கள் பண்ணதெல்லாம் சரியில்லை அப்படின்னு பேசி திட்டி அனுப்பினது கடைசியாக எப்போ நடந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஞாபகம் இருக்கா? 15 வருஷமா பாஜக ஆட்சி தான். அதுக்கு முன்னாடி எப்போ நடந்ததுன்னு தெரியுமா? அமெரிக்க தூதரக அதிகாரிகள் இங்கே தனி ராஜ்யம் மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்மளை கூப்பிட்டு ஏதாவது பேசுவாங்களே தவிர நம்ம அவங்கள கூப்பிட்டு நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிப்பது, எதிர்ப்பை தெரிவிப்பது அப்படின்றதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அக்கேஷன்ஸ். நம்பர் 1. சரி, இப்போ ஓகே விஸ்வகுருன்னு சொல்கிறீங்க, 56 இன்ச்சுன்னு சொல்கிறீங்க, இது மாதிரி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறீங்க? இதில் ஒரு சில பேர் கூட கேட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த கேரள மீனவர்கள் 2 பேரை ஏதோ இத்தாலிய கடல் கப்பல் ஏதோ நடந்துடுச்சு. அப்புறம் அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணி இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபைட் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லை எங்கள் நாட்டில் நாங்கள் எங்கள் சட்டப்படி ப்ராசிக்யூட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த மாலுமிகளை. அப்புறம் ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நாட்டு குடிமகன் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கும்போது பாருங்கள் மோடி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு. சரி, ஒன்று செய்யலாமா? நாளைக்கு அமெரிக்கா மேலே சண்டை அப்படின்னு அறிவிச்சிடலாமா? இல்லை, அமைதியாக இருக்கிறது ஒரு வழி. இல்லை சண்டை போடலாம், அமைதியாலாம் இருக்க வேண்டாம். அமெரிக்கா, நீங்கள் எங்கள் நாட்டு மாலுமிகள் 3 பேரை நீங்கள் தாக்குதலில் கொண்டுட்டீங்க, நாங்கள் இனிமேல் அவங்களோட சண்டை போட போகிறோம், போகலாமா? என்ன பதிலே காணும்? ரஷ்யா அவங்களுடைய டேங்கர் வெனிசுவேலா பக்கம்னு நினைக்கிறேன் போது சுத்தமாக தட்டி தூக்கிட்டாங்க அமெரிக்காவில். அவங்க நேவல் ஃபோர்ஸஸ் மேலே இறங்குறாங்க, சுத்தமாக அந்த ரஷ்யாவுடைய ஷிப்பையே தூக்கிட்டாங்க. ரஷ்யா என்ன சண்டைக்கு போனாங்களா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ ரஷ்யா பயந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ரஷ்யா ஒரு எதிரி நாடு அவங்களுக்கு. இந்தியா ஒரு நட்பு நாடு இல்லையா? ரஷ்யா எதிரி நாடா? யார் சொன்னா? அமெரிக்காவுக்கு. நீங்கள் அமெரிக்காவில் போய் கேளுங்க, ட்ரம்ப் புட்டினோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க. எதிரி நாடுங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இன்றைக்கு எதிரி நாடுன்னு நீங்கள் யாரும் சொல்லுவீங்க? ஈரானோடைய அவர் சொல்றாரு, ஈரான் இஸ் a வெரி குட் கண்ட்ரி அப்படின்வாரு ட்ரம்ப். திடீர்னு பியூட்டிஃபுல் சிவிலைசேஷன் அப்படின்வாரு. திடீர்னு அடுத்த நாள் உங்களை ஒரு தெரியாமல் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். நண்பர்கள் எதிரிகள் அப்படின்றது நிரந்தரமாக எங்கேயுமே கிடையாது. இப்போ இந்தியா எதிரியா இருக்கு அமெரிக்காவுக்கு. அதான் அதுக்கு தான் முதலே சொன்னேன், நிரந்தரமாக கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா 3 பேர் அது வணிக கப்பல் வரேன். அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அதில் ஈரானியன் க்ரூட் இருந்தது, நாங்கள் பிளாக்கேட் என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஈரான்லேருந்து இவங்க ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை மூடுறேன்னு சொன்னாங்க. இவர் பார்த்தார், நீ என்ன மூடுறது, நான் மூடுறேன் அப்படின்னாரு. முதல்ல ஈரான் புரியல, இன்னும் நம்ம தான் மூடி இருக்கோம், இப்போ இவனும் சேர்ந்து மூடுறேன்றான், திறக்கணுன்றது தான் அமெரிக்காவோட ஐடியா, இவன் லூசு மாதிரி மூடுறேன்னு சொல்கிறான்னா அப்போ தான் விஷயம் புரியுது. நீ என்ன பிளாக்கேட்னு சொல்லிட்டு உன் கப்பலை மட்டும் சீனா காமிச்சுன்னுக்கிற, ஒரு கப்பலும் வெளில போகக்கூடாது. எங்கே மாட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பழைய ஆயில் வெல் பிரபு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். நம்ம ஊர் இந்த கிணறு மாதிரி கிடையாது. நம்ம ஊர் கிணறே தண்ணி எடுக்காமல் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் நாரிடும், புரியுதுங்களா? அந்த சுரப்பு அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் தூர் வாரணும், அதெல்லாம் இருக்குது. அந்த ஆயில் வெல்லாம் அப்போ என்னவா இருக்குன்னு பார்த்துங்க. இதெல்லாம் நீங்கள் எடுக்காமல் அப்படியே நின்றுட்டிங்கன்னா ஓவர் a பீரியட் ஆஃப் டைம், அது ஏதோ 45 டேஸோ 70 டேஸோ ஏதோ டைம் சொன்னாங்க. நீங்கள் அந்த ஆயிலெல்லாம் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா சிவியர் டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு பல்லாயிரம் கோடி செலவு பண்ணணும். ரிவைவ் பண்ணுறதும் அவ்வளோ சுலபத்தில் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, முதல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கர்க் ஐலாண்ட் இருக்குது பாருங்கள், அங்கே தான் ஸ்டோரேஜ், அது ஒரு பெரிய போர்ட் வேறு, அங்கே தான் அந்த சூப்பர் கண்டெய்னர்ஸ்லாம் நிற்கும். ஸோ அங்கே ஸ்டோரேஜ் வச்சுருந்தாங்க. அதனால தான் அங்கே சுற்று போட்டாங்க. முதல்ல ஒரு ட்ரெய்லர் மாதிரி
அந்த ஆயில் ஸ்டோரேஜ் தவிர மற்றதெல்லாம் அடித்து நொறுக்கினாங்க. அவங்களுடைய அந்த ரன்வேஸாக இருக்கட்டும் இல்லை ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும் எல்லாம் அடித்து நொறுக்கினாங்க. எதுக்காகன்னா இது பாரு எங்களால் இது முடியும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. இவங்க கர்க் ஐலாண்டில் ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சைனாவுக்கு வந்து இவங்களுடைய ஷிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க. இந்த பிளாக்கேடு ஆரம்பித்த பிறகு இவங்களால ஷிப்பை மூவ் பண்ண முடியல. நீ என்ன அலோவ் பண்ணுறது, நான் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பிளாக்கேடு என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா சும்மா கடந்த பழைய ஓட்ட ஓடசல் கண்டெய்னர் ஷிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் ஆயிலை ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அதையும் தாண்டி போயிடுச்சு. இப்போ ஆயிலை அவங்களால எடுத்தால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. ரோட்டில் தான் ஊற்றணும். எவ்வளோ மில்லியன் பேரல்ஸ் அன்றைக்கி ரோட்டில் ஊற்றுறது, நாரிடம் ஊரே. அதனால தான் ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்தாங்க. பட் இறங்கி வந்தாலுமே அப்பப்போ முறுக்கிக்கிறது, ஒரு கேப் கிடைச்சா இது மாதிரி பண்ணுறது, இல்லைங்க நாங்கள் அது ஒத்து வரோம் இது ஒத்து வரோம்னு சொல்கிறது, அப்படியே நைஸாக வந்து அப்படியே பேசிக்கினேன் இவர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அவருக்கு அனுப்புங்க இவருக்கு அனுப்புங்கன்றது இந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி ஈரான் க்ரூடுக்கு எதிராக சாங்ஷன்ஸ் இருக்குது, அமெரிக்காவுடைய சாங்ஷன். சார் இது வந்து லெஜிட்டிமேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எந்த விதமான சட்டப்பூர்வமான இதுவும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு உலகம் அப்படி தானே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஈரானுக்கு எதிரான தடையில், வடகொரியாவுக்கு எதிரான தடையில், ஈவன் ரஷ்யாவுக்கு எதிரான தடையில்னா ஐக்கிய நாடுகள் சபையாக போட்டுது. இவங்களா 4 பேர் வருவாங்க, நாங்கள் அவனோட அண்ணன் தனி குழம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாட்டாம தீர்ப்பு மாதிரி தானே இருக்குது. நான் கேட்குறேன், ரஷ்யா நீ வந்து $60 மேலே ஆயில் விற்கக்கூடாது அப்படின்ட்டு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் தடை போட்டாங்க. ரஷ்யா புட்டின் என்ன சொன்னார், நீ யாரா எனக்கு விலை விற்கிறதுன்னு சொன்னாரா? $60 தானே அவர் விற்றுருந்தாரு. இப்போ தான் அந்த லிமிட் எல்லாம் தூக்கி போயிட்டாங்க இந்த வார் வந்த பிறகு. இப்போ வந்து பிரீமியத்தில் வித்துட்டு இருக்காரு. இதுதான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. உங்களுடைய உதார் உருறத்துக்கு நான் யார் தெரியுமா, என்னைய மறைக்கிறியா நீ அப்படின்னு பேசுறதுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸில் இடம் கிடையாது. அது இங்கே லோக்கல் பாலிட்டிக்ஸில் பேசலாம். நான் யார் தெரியுமா அப்படின்னு வீரம் பேசிட்டு டகான அடுத்த நாள் அவங்க கிட்ட போய் சரண்டர் ஆகலாம். ஆனால் இங்கே நமக்கு காரியம்தான் முக்கியம். ஸோ இது வந்து நம்ம அங்கே தூதரக அதிகாரிகளை கூப்பிட்டு நம்மளுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கோம். அந்த 2வது முறையாக அதை நம்ம அதை பண்ணியிருக்கோம். இப்போ அமெரிக்காவிலேயே எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, என்னங்க இது நீங்கள் வந்து இந்தியாவோட டேங்கர் இல்லைங்க, அது ஈரான் க்ரூட் எதுவாக இருந்தால் என்னங்க, நீங்கள் வந்து இத்தனை வருஷ காலமாக இந்தியாவோட இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு கோஆப்ரேட்டிவ் இதை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம், அதெல்லாம் நீங்கள் நாசம் பண்ணிட்டு வரீங்களே, இது நியாயமா? இந்த கண்டெயின் சைனா, இந்தியா இல்லாமல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ரஷ்யா வளர்த்து விடுவீங்களா நீங்கள் சீனாவுக்கு எதிராக? இல்லைன்னா சீனா வந்து நம்மளை கபலீகரம் பண்ணிடுவான். ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் தான் அடுத்த சூப்பர் பவர், உங்களை தட்டி தூக்குற மாதிரி எக்கனாமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கச்ச கண்டெய்ன்மெண்ட் பாலிசியில் வந்து இந்தியா தான் ஒரு முக்கியமான பிவட்டு, இதை வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிருக்கிறீங்களே அப்படின்னு அங்கேயெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, இல்லை அண்ணன் ராகுல் காந்தி எதிர்பார்க்குற மாதிரி, ஓய் ட்ரம்ப்பு நீ வா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் அரசாங்கம் சொல்லணும்னு எதிர்பார்க்காது. இல்லை, ட்ரம்ப் வந்து இந்தியாவை பகச்சிக்க இந்தியாவுடைய தேவை இல்லை அப்படின்னு ஒரு எல்லைக்கு போயிட்டாரா, அந்த நிலைக்கு போயிட்டாரா? இந்தியா இருந்தான்னா இல்லைன்னா அவங்களோட இல்லை. இன்னைக்கு வந்து யாருமே எந்த ஒரு நாட்டையுமே வந்து அந்த மாதிரி உதாசீனப்படுத்தி விட முடியாது. புரியுதுங்களா? இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை உதாசீனம் பண்ணிட்டு இன்னைக்கு அமெரிக்காவால் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. என்ன கேட்கலாம், என்ன சார் அமெரிக்கா இப்படிலாம் ரொம்ப ஓவராக விடுறீங்களே அப்படின்னு. அப்படி கிடையாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு இருக்கின்ற இமீடியட், இந்த கிளியர் அண்ட் ப்ரெசன்ட் டேஞ்சர்னு ஒரு படம் வந்தது பாருங்க, ஹாரிசன் ஃபோர்டு. அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கின்ற இமீடியட் த்ரெட்டு வந்து சைனா. இப்போ அந்த சைனாவுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா ட்ரம்ப்பு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சும்மா சோயாபீன் வாங்குறான், ஆயில் வாங்குறான், அதை வாங்குறான், இதை வாங்குறான், ஏதோ சிப்பு வாங்குறான் அப்படின்றத சொல்லியிருக்காங்களே தவிர பெருசாக வந்து ஒரு பிரேக் த்ரூ அவங்களால அட்டைன் பண்ண முடியலை. முதல்ல வந்து சைனாவை கண்டெயின் பண்ணணும், அதுக்கு தான் சைனா +1 பாலிசின்னு கொண்டு வந்தாங்க, மேனுஃபேக்சரிங்லாம் மூவ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ யூரோப்பியன் யூனியனில் இதெல்லாம் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் சண்டை வலிச்சு வச்சுக்கிறது. இந்த பக்கம் சைனாவோட சண்டை, அந்த பக்கம் யூரோப்பியன் யூனியன், நேட்டோவாது கிட்டவாது, நான் இல்லைன்னா நேட்டோவே கிடையாது, நீங்களே எல்லாத்துக்கும் செலவு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டீகப்ளிங் ஃப்ரம் சைனான்னு சொல்லுவாங்க. அதாவது சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் சைனா வந்து பயங்கரமாக வந்து டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களால அதை விட்டு வர முடியல. ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அமெரிக்கா நம்மளை விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போது அதுக்கு நமக்கு லிவரேஜ் சைனா தான். நாங்கள் சைனாவோட ஒன்றும் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன கட் பண்ணுறது, நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின் போது சைனீஸ் எக்கானமின்றது அடி வாங்காது. அப்போ அந்த த்ரெட் அமெரிக்காவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, ஆஹா என்னடா நம்ம வந்து இவங்களை ஏதாவது கண்டெயின் பண்ணோம்னு நினச்சாலும் யூரோப்பியன் யூனியன் வளர்த்து விட்டுனுக்குறாங்களே, அப்போது ஒன்று யூரோப்பியன் யூனியனோட மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்லியாக வந்தாலும்,
இல்லையா அப்ப சைனா டாமினன்ஸை இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். எந்த முடிவு எடுப்பாங்க? இப்படித்தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து 3D செஸ் மாதிரி பிரபு. அதனால எல்லா நேரங்கள்லையும் இந்த மாதிரி உதார் விடுறதுன்றது சரியில்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவரு இது வந்து ட்ரம்ப்பை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு வார்த்தை, ஆமா ட்ரம்ப் தான் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தா அவர் ஒரு பாராட்டு தெரிவித்திருந்தோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இனி எல்லாம் இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போனோன்றது நமக்கு அவசியம் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பாரு அந்த அந்த காசா பீஸ் ப்ராசஸ், அப்ரஹாம் மக்கார்டு 20 minutes நோட்டீஸில் கூப்பிட்டேன், எல்லாம் வந்துட்டாங்க. யாரு? பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வராரு, பிரான்ஸ்லேருந்து அவர் வராரு, ஜெர்மன்லேருந்து இவர் வராரு, அங்கேருந்து வந்து வேற இஸ் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எஸ் சார் அப்படின்னு பின்னாடியிலேருந்து வர்றாரு. இவர் கைத்து போட்ட உடனே கை தட்டுறாரு. இந்த மாதிரி சேர் லீடர்ஸ் மாதிரி அத்தனை பயல்களும் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து அந்த மாதிரி பண்ணலையான்னு அவருக்கு ஒரு கடுப்பு. அப்போ அதுக்காக நாமளும் வந்து நம்ம சுயமரியாதையை விட்டுட்டு சரிங்க அப்படின்னு போய் கைத்தட்ட சொல்றீங்களா? எப்போ நம்ம போகமாட்டேன்னு சொல்கிறோமோ, இன்னைக்கு வந்து என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு பிரிட்டனோ இல்லை பிரான்ஸோ ஜெர்மனியோ இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய நாடுகள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த நாடுகளே வேற வழி இல்லாம கைத்தட்டி நாங்க போய் நிற்கும் போது நாம நம்ம கெத்த விட்டு கொடுக்காம நிக்கிறோம் பாருங்க. இன்னி வரைக்கும் நான் தான் அந்த 8 சண்டையை நிறுத்தினேன், 9 சண்டையை நிறுத்தினேன், ஒரு தடவை கூட ஆமா ட்ரம்ப் தான் வந்து இது மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லாம இருக்கோம் பாருங்க. நம்ம அவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, சந்தோஷப்படுத்துறதுக்காக. இதுதான் உண்மையான கெத்து. இல்லை, தொடர்ச்சியாக வந்து அமெரிக்கா நம்மள சீண்டிகிட்டே தான் இருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் நாங்கள் தான் நிறுத்தணும் அப்படின்னாங்க, சண்டையெல்லாம் நாங்கள் தான் நிறுத்தணும் அப்படின்னாங்க. அப்புறம் ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்குன்னும் போது நம்ம வாங்குறோம், வாங்காத அப்படின் போது நம்ம நிறுத்திடுறோம். இப்போ எங்க நிறுத்தணும், எப்போ நிறுத்தணும் எனக்கு சொல்லுங்க. ஒரு காலகட்டத்திலையும் நாம நிறுத்தவே இல்லை. ஒரு மாசம் கூட நம்ம அவங்க கிட்ட வாங்குறத நிறுத்தலை. குறைச்சிட்டோம்னா இது என்னங்க கேள்வி? இது குறைச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வெனிசுவேலாலேருந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வார் ஆரம்பித்த பிறகு முன்னாடி கன்செஷனில் கொடுத்துருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு $10-15 தள்ளுபடி கொடுத்தாங்க சண்டை. இப்போ உக்ரைன் வார் ஆரம்பிச்சப்போ 22ல். அதுக்கப்புறமா குறைஞ்சி ஒரு $3, அதாவது அந்த இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ்டு ஷிப்பிங் காஸ்ட்டு, அந்த மாதிரி இது. அதுக்காக $3 $4 தான் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த சண்டை ஆரம்பித்த பிறகு மார்க்கெட் ரேட்டோட $2 $3 அதிகமாக விற்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த நேரத்தில் வெனிசுவேலா ஆயில் நமக்கு வருது, அது கொஞ்சம் சீப்பாக வருது. அதனால நம்ம அந்த ஆயிலை வாங்குறோம். எது நமக்கு மார்க்கெட் ரேட்டு கம்மியாக இருக்கோ அங்கே தானே வாங்குறோம். ஸோ இது அமெரிக்காவுடைய கட்டுப்பாடுன்றது எங்கேயுமே கிடையாது. சரி, இல்லை. என்னங்க கேள்வி இது? யார் நமக்கு சீப்பாக கொடுக்குறானோ அங்கே வாங்க போகிறோம். போகிறேன் அவனே கேட்குறேன், நீங்கள் போகிறீங்க, ஒரு 4 கடை இருக்குது, இந்த கடையில் வந்து $10 சொல்கிறாங்க, அந்த கடையில் $8 சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த $8 வெண்டைக்காய் வாங்குறீங்க அப்படின்னா, நான் சார் அவர் உங்களை ப்ரெஷர் பண்ணி அங்கே வாங்க சொன்னாரா? இல்லை லூஸு, அதானா எனக்கு $2 சீப்பாக கிடைக்குது, அதனால அங்கே வாங்குறீங்க, இதுக்கு எவனா என்ன ப்ரெஷர் பண்ணணும் கேட்பீங்களா மாட்டீங்களா? இவ்வளோதாங்க. சும்மா உட்காந்து அங்கேருந்து வாங்குறோம் நிறுத்திடுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, ரெகுலராக நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம். டிபெண்டிங் அப்பான் அந்த ரேட்டு வந்து அது ஏறும் இறங்கும், அவ்வளோதான். அடுத்தது இன்னைக்கும் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவங்களாம் நம்ம கிட்ட ஆயில் வாங்கி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணின்னு இருக்கிறோம் ஆயில். இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆனால் ரேட்டை மட்டும் ஏற்றிட்டுமே. அப்போ இருந்த $60 ஞாபகம் இருக்கா? ரஷ்யாவுக்கு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு. அந்த $60 அப்படின்றது மார்க்கெட் ரேட்டு கிடையாது. மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணாங்க $60 அப்படின்னு. மார்க்கெட்டில் வந்து $70 அப்படின்னு தான், நீ 60க்கு தான் விற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காகனா இவன் விற்றாலும் அட்ட லாஸ் விற்கணும் அப்படின்றதுக்காக $60 ஃபிக்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு $100 தாண்டி போயிடுச்சு மார்க்கெட் ரேட். புரியுதுங்களா? அண்டு மார்க்கெட் ரேட் இதில் இன்னொன்று கவனிக்கணும். இப்போ பிரெண்ட் க்ரூடு வந்து இன்னைக்கு $103 அப்படின்னு சொன்னால் $103க்கு நமக்கு வரப்போகிறது கிடையாது. அதில் இன்னும் அந்த ஆடட் திங்ஸ் சிலது இருக்குது. ஸோ எண்டு இங்கே வந்து வரும்போது உங்களுக்கு $108 $109 ப்ரைஸிங் வரும். சில இன்விசிபிள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ரஷ்யா கிட்டேருந்து வாங்கும்போது மார்க்கெட் இன்னைக்கு 103, ரைட்டு மேலே ஒரு 3 106 இப்படி தான் ப்ரீமியமில் தான் அவங்க விற்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கச்ச அந்த $60 வாங்கும்போது என்ன ரேட்டு, இப்போ 103 போது என்ன ரேட்டு, அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும்ல. உடனே சொல்லலாம் சார் அப்போது $70-80 இருக்கும் போதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா என்ன, வந்து இருக்கிற மினிஸ்டர்லாம் அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? கொரோனா காலகட்டத்தில் இன்னி வரைக்கும் வந்து ரேஷனில் உணவுப் பொருள் கொடுத்துட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி இந்த விவசாயிகளுக்கு அந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். இதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி, இன்னொன்று நான் சொல்றேன். ஒருவேளை அன்றைக்கு இந்த பிரைஸ் ரைஸ் அப்படின்றது ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிரபு. இது ஆக்சுவலா அந்த விலையேற்றத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணல. $70 $65 இருந்தது, இன்னைக்கு $105 வந்திருக்கு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு 2 மடங்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா விலை அந்த மாதிரி ஏறல. அமெரிக்காவில் மற்ற நாடுகளில் எத்தனை % ஏறி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அமெரிக்கா ஏராளமா ஆயில உற்பத்தி பண்ணுகின்ற நாடு, ஏராளமா இன்னைக்கு சைனா உட்பட எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ற நாடு. அங்கேயே கண்ணாபின்னான்னு ஏறி இருக்குது. அதுவும் இப்போ மிட்டம் எலெக்ஷன் வரும்போது அங்கேயே சொல்றாங்க, யோ என்னையா இருந்தாலும் இப்படி சண்டையை போட்டு ஆயில் விலையை ஏற்றி போட்டான், கேஸ் அது ஏறி போச்சு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு நிற்கிறாங்க. ஆனா இங்க 8 ரூபா தான் ஏறி இருக்கு, 8%. புரியுதுங்களா? 99 ரூபா 100 ரூபா இருந்தது, 101 ரூபா இருந்தது, இப்போ 108 ரூபாய், இன்னைக்கு 107 ரூபாய். அமெரிக்க பொருளாதாரத்துக்கு அந்த மக்கள் சமாளிச்சிருவாங்க. ஆனா நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு மக்கள் 2 ரூபாய் எத்தனாலே கஷ்டப்பட்டுருவாங்கல்ல. இப்போ 25% லாரியினுடைய கட்டணங்கள்லாம் ஏற சொல்லியிருக்காங்க. வர நல்லா சொன்னீங்க. அமெரிக்க பொருளாதாரத்துக்கு அவங்க சமாளிப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நம்மளை விட அங்கே பர்சன்டேஜ் அதிகமாக ஏறி இருக்கின்றது. மிட்டம் எலெக்ஷனில் கவுந்துருவோமோன்னு பயந்து நிற்கிறாங்க ரிப்பப்ளிகன்ஸ். அங்கே இருக்க பொருளாதாரத்துக்கு மக்கள் சமாளிச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆளுங்கட்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா பிரபு? இங்கே விட அங்கே தான் பிஞ்ச் அதிகம். புரியுதுங்களா? அதனால் அவங்க பொருளாதாரம் அதெல்லாம் கணக்கே போட வேண்டாம். அங்கே ஏறினதுக்கு அங்கே இருக்க ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. பணக்காரங்களேப்பா, இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆயிருக்காங்க இல்லையா அமெரிக்கர்ஸ், நம்மலாம் என்ன நினைப்போம், அமெரிக்காவிலாம் நல்லா சம்பாதிக்கிறோம். அவங்களே புலம்பிக்கிறாங்க, ஐயோ கேஸ் விலை ஏறி போச்சு. கேஸ்னா நம்ம அடுப்புக்கு யூஸ் பண்ணுற கேஸ் இல்லை, அங்கே பெட்ரோல் கேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. கேஸ் விலை இப்படி ஏறி போச்சுங்க, நாங்கள் வண்டி எடுக்கிறதே யோசிக்கிறோம், கார் பூலிங் போகிறோம் அப்படின்றாங்க. அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான். புரியுதுங்களா? அமெரிக்காவில் இருக்கவங்கெல்லாம் எல்லாம் அப்படி கிடையாதுங்க. சொல்லப்போனால் இந்த நாட்டில் 10,000 ரூபா சம்பளம், இதை வச்சுன்னு எத்தனை குடும்பங்கள் நம்ம ஊரில் ரன் ஆகுது? ஒத்துக்கிறீங்களா? இந்த 10,000 அப்படின்றது எவ்வளோ வரும்? $100 வருமா? $110 வரும். இந்த $110 அமெரிக்காவில் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பிளாட்ஃபார்த்தில் கூட உங்களால் குடும்பம் நடத்த முடியாது. புரியுதுங்களா? அதனால இப்படி கம்பேர் பண்ணாதீங்க பொருளாதாரத்தை. அடுத்தது இந்த பெட்ரோல் விலை அப்படின்றது ஒரே அந்த 100 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று அந்த இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மாறணும் அப்படின்னு, அந்த பொல்யூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெட்ரோல் இந்த இறக்குமதியை குறைக்கணுன்றதுக்காக எத்தனால் பிளெண்டிங் அப்படின்னு கொண்டு வராங்க. E85 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விவசாயிகளுக்கும் ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கும், அண்டு நம்ம இம்போர்ட் பேர்டனும் குறையும் அப்படின்னு. அடுத்த முக்கியமான விஷயம், ஒருவேளை நமக்கு ரஷ்யாவிலேருந்து $60 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பெட்ரோல் விலையை ரைட் 100 ரூபாயிலேருந்து நான் 75 ரூபாயை குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்குமா பிரபு? நம்ம அடுத்த தெருவுக்கு போனோன்னா கூட சர்ரு பொருள்னு நம்ம வண்டி எடுத்துகிட்டு தான் போயிட்டு வருவோம் இல்லையா? சும்மா அப்படியே ஒரு ட்ரைவ் போயிட்டு வரலாம், லாங் ட்ரைவ். ஒன்று பொல்யூஷன். அதை விட முக்கியமாக அன்னைக்கு விலை இறங்கிச்சின்னு குறைச்சி போட்டு அதுக்கப்புறம் வார் வரும்போது ஆக்சுவல் ரேட் இன்னைக்கு ஏற்றிருந்தோன்னே இன்னைக்கு 200 ரூபா போயிருக்கும் பெட்ரோல். எல்லாத்துக்கும் மேலே நான் ஒன்று சொல்கிறேன், பெட்ரோல் விலை ஏறும்போது விலை ஏறும், ஆனால் பெட்ரோல் விலை குறையும் போது எந்த விலையும் குறையாது பிரபு. ஆட்டோ ரேட்டு சார், இன்னைக்கு ஊபரில் போங்க, என்ன சொல்லுவாங்க, சார் பெட்ரோல் விலைலாம் ஏறி போச்சு சார் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பெட்ரோல் விலை நாளைக்கு ஒரு 2 ரூபா குறைஞ்சதுன்னா ஒரு டீ கடையிலையோ இல்லை இதுலையோ யாராவது குறைப்பாங்களா? குறைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இப்போ ஏறி இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவல் அங்கே ப்ரைஸ் ரைஸுக்கும் இங்கே ரைஸ் பண்ணதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன் அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன் இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும், உலகளாவிய விஷயங்கள். ஸோ இங்கே மட்டும் ஏறிச்சே அப்படின்னா ஐ எம் சாரி. ஓகே, அப்போ வெறும் வெறுப்பு பேச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியா ஒரு வலிமையான இடத்துல தான் இருக்குது. மோடி அவர்கள் ஒரு வலிமையான தலைவராகத்தான் உலகத்தில் இருக்கார். உலகில் என்ன சந்தேகம்? ஓகே, அதனால தான் இவர் மட்டும் நமக்கு கைத்தட்டலையே அப்படின்னு ஒரு வைத்தறிச்சலில் பேசிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? பெரிய பெரிய நாடுகள், வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்ற நாடுகள்லாம் அவர் கூப்பிட்டா உடனே பின்னாடி இருந்து சரினே அப்படின்னு கைத்தட்டு வரும்போது நாம மட்டும் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். இதை விட ஒரு கெத்து நீங்க உலகத்துல எங்க பார்க்க முடியும் சொல்லுங்க? இதுக்கு மேலேயும் சந்தேகம் இருந்ததுன்னா சாரி,
அப்போது உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதுன்னு தான் நான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி பிரபு.